அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் ஒரு கடந்த 20 வருஷமாக ஜாதக பலன்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு நம்ம ஜூலையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன கிரகங்களினுடைய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 13ஆம் தேதி ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்கிறேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். 16ஆம் தேதி ஜூலை 16 அன்னைக்கு சூரியன் கடகராசிக்கு போகிறார். அதே மாதிரி 18ஆம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறார். அதே மாதிரி 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரார். 28ஆம் தேதி சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆறுது. ஸோ இது இந்த மாதத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ், கிரகங்களினுடைய நகர்வுகள், இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர். வருஷத்துக்கு குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம், ராகு இது 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக அப்படி பெயர்ச்சி ஆறுது. ஸோ அப்போ அந்த பயிற்சிகள் பலன்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய நிலைகள் மாறிட்டு இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு வித்தியாசமான பலன்கள் நடக்கிறது. அது இப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும், மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மிதுன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்கு. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் இதில் இருக்கு. பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவர் இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ரமாகிறார். அதனால வேலை மாற்றங்கள், வேலையில் இடைஞ்சல்கள், வேலையில் கூட வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உத்தியோக மாற்றம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வேலை பொறுத்தளவு நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உங்கள் ராசியாதிபதி புதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அவர் இந்த மாதம் 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அதனால் பொதுவாகவே இந்த மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. உங்களுக்கு ஜென்மகுரு இருக்கார். ஜென்மகுரு எப்போவுமே நமக்கு குரு பார்வை தான் நல்லா இருக்குமே தவிர, ஜென்மகுரு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல் சோர்வு, மன சோர்வு இதெல்லாம் ஏற்படுத்தும். இதே காலத்தில் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. வாக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களால நிறைவேற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டாலும் 1க்கு 4 தரம் படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். இல்லாட்டினா அது பின்னால் பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் பொதுவாக அந்த ஜென்ம குருன்றது அது மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும். அதில் இப்போ அந்த குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருந்தார். அது வரைக்கும் அவர் வக்ரம் அடைகிறதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் அது பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கூட ஏதான மாற்றங்கள் நடக்கும். ஏதான மாற்றங்கள்னு இல்லை, உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாரான்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கிடைப்பாங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்போ நீங்கள் அக்ரிமெண்ட் போடுவீங்க. அப்போ அக்ரிமெண்ட் போடும்போது அதை பார்த்துட்டு தான் நீங்கள் கையெழுத்து போடணும். படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். அந்த மாதிரி நீங்கள் அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தோம்னு வச்சிங்களேன், குடும்பத்தில் ஜென்ம குரு அப்படின்றதுனால 2ல் அந்த உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்துல அங்கே இருக்கிறனால குடும்பம் அது சந்திரனுடைய வீடா, சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு சொல்லி புருஷத்தில் வரும். சந்திரன் மனோகாரகன் வேற.
அதில் வந்து புதன் வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த மாத பின்பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் வந்து உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் தாயாருக்கு ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளோ இல்லை நீர் சம்மந்தப்பட்ட கோளாறுகளோ உங்கள் தாயாருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் தாயாரோட உடல்நிலையை நீங்கள் பார்த்து ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு தான் சரியில்லாமல் இருக்கும். அவங்க மருந்து மாத்திரைலாம் இருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த உடல்நிலை கோளாறுகள் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு பார்த்துங்க, எல்லாம் சரியாக போயிடும். கவலைப்பட வேணாம், எல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ராகு கேது வேற உங்களுக்கு உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கார். ராகு வந்து உங்களுக்கு 9வது இடத்துல இருக்கார். அதனால் புதுசாக யாராட்டும் வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னு பண்ணிட வேண்டாம். அதை 1க்கு 4 தரம் பார்த்துக்குங்க. அவங்கனால நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் ஒரு சூரியன் கொஞ்சம் நெருப்பு கிரகம் இல்லையா, அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் குடும்ப ரீதியாக வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகிறது இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தளவு முன்பகுதி நல்லா இருக்குன்னு சொல்லணும். பின்பகுதி ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி புதன்றதுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றிட்டு வாசனை மலர்கள் வாங்கி பெருமாளுக்கு அந்த வாசனை போகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே அதுவே வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் வருமானத்தையும் கொடுக்கும். நான் புஷ்பம் வந்து சொர்ண புஷ்பம்னு சொல்லுவோம். சொர்ணங்களை வந்து புஷ்பத்தோடு சேர்த்து தான் நம்ம அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி வந்து அந்த சொர்ணம் வந்து நமக்கு பெருகிறதுக்கு புஷ்பார்ச்சனை வந்து ரொம்ப நல்லது. அதனால் நல்ல வாசனை மலர்களை பெருமாளுக்கு வாங்கி சாத்தி அந்த வாசனை அவர்கிட்ட போச்சுனாலே உங்களுக்கு வந்து நிறையா வளமைகள் கிடைக்கும், வாழ்க்கையும் வளமாகும். இப்போ இந்த ராசியில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். இது வந்து இந்த ராசியில் ஒரு குழந்தையும் இருக்கும், ஒரு படிக்கிற பையனும் இருப்பாங்க, ஒரு இளைஞரும் இருப்பாங்க, ஒரு வயசானவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தசாபுத்திகள் நடக்கும் இல்லையா? அதனால் இது வந்து பொதுவான பலன்கள். இது வந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு 30% வந்து கண்டிப்பாக ஓரளவு எல்லாருக்குமே ஒத்து வரும். பாக்கி வந்து அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வந்து இந்த காரியங்கள் நடக்கும். அப்போ வந்து அந்த தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இதில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கல்யாணம் நடக்கிறது, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு படிப்பு குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு உடம்பு முடியாமல் இருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சரியாக போகல, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பண்ணி நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்காக தான். ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணலாம். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அந்த காரியத்தில் நம்மளுடைய ஈடுபாடு, அதில் வரக்கூடிய விளைவுகளை நம்ம எதிர்கொள்கிறது எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த மாத பலன்கள் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.